தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது மூணுமே இல்லாம ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதே சட்னியை கொஞ்சம் கொரகொரப்பா கட்டியா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, பூண்டு 10 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது காய்ந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுமே நல்லா வறுபட்டு வரணும். உளுந்து கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை சேர்த்த பிறகு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்குங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்ததா 1/4 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். அதாவது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கடைசியாக இப்படி பிறண்டு வரும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இல்லைன்னா தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் உடைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை நம்ம சட்னியில் தாளித்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான இட்லியோட அப்படி மேலே ஃபுல்லாக அப்படி ஊற்றிடணும். நல்லா எல்லா இடமுமே பரவுற மாதிரி ஊற்றிட்டு அப்படி கொஞ்சமாக பட்டும் படாமல் சாப்பிடக்கூடாது. நல்லா அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இட்லியோட செம்ம கலக்கலாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.